கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்துக்கான ராசி பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். கடக ராசி நேயர்களே, இந்த ஜூலை மாதத்துல உத்தியோகத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. அதே நேரத்துல உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்த நல்ல மாற்றங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கும் மேலதிகமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா ஒற்றுமைகள் பலப்படும். அதே நேரத்துல புதிதாக வேலை தேடுபவர்கள் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்திற்காக பாத்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழல் என்பது ஏற்படும். புதன் ஆனவர் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய பிற்பகுதியில வக்ரமாக உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய உறக்கத்துல பாத்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உறக்கத்துல பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா குருவும் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக உறக்கம் பாதிக்கப்படும். அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த புதன் ஆனவர் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறதுனால அனாவசிய செலவுகள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு செலவுகளை சுருக்கி செய்வது நல்லது. இந்த மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள்ல பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்த அதிபதி ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த நேரத்துல நீங்க முதலீடுகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு தன லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் நிலச்சேர்க்கையின் மூலமாக உங்களுக்கு தன லாபங்கள் வரும். அதே நேரத்தில் தாயாரின் மூலமாகவும் தன லாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால படிப்புல பாத்தீங்கன்னா பெரிதாக ஆர்வம் என்பது எதையும் ஏற்படுத்த மாட்டார். ஆகையால் படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா படிப்புல ஓரளவுக்கு நன்றாக படிப்பார்கள். ஆனால் காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் படிப்புல ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா வக்ரமாக ஆகிறார். அதனால படிப்புல காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் படிப்புல ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். தற்போது அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி நீங்களும் அப்பாவும் பாத்தீங்கன்னா ஒற்றுமையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா யார்கிட்டையும் வம்பு வழக்குகள் செய்யாமல் இருப்பது நல்லது. அதே நேரம் உயரமான இடங்களுக்கு முடிந்த அளவுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா விபத்துக்கு சமமான கண்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 8ஆம் இடத்து அதிபதி வக்ரமாக இருக்கிறார். அதே நேரத்தில் ராகு பாத்தீங்கன்னா 8ல இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா விபத்துக்கு சமமான கண்டங்கள் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. உயரமான இடங்களுக்கு செல்வதையும் தவிர்க்க வேண்டும். காதலிக்கிற கடகராசினியர்கள் பாத்தீங்கன்னா குடும்பத்துல காதல்னாலே சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு காதல்ல விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த தொழில் செய்யற கடகராசினியர்கள் பாத்தீங்கன்னா தொழிலின் மூலமாக தன லாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 3ஆம் இடத்து அதிபதியாகிய புதன் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறதுனால நீங்க செய்கின்ற முயற்சிகள்ல என்னன்னா நிதானமாக இறங்குவது ரொம்ப நல்லது. அதே நேரம் எந்த ஒரு காரியத்திலையும் பாத்தீங்கன்னா நீங்க அவசரப்படக்கூடாது. உங்களுக்கும் இளைய சகோதர சகோதரிகளுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உறவுகள்ல விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மாதத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுகள்ல அனுசரித்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் ஒருவருக்கொருவர் வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் நண்பர்களிடம் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய பிற்பகுதியில அவர்களிடம் விட்டு விலகி இருப்பது ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் தொடங்குவதை முடிந்த அளவுக்கு தவிர்க்க வேண்டும். குருவினுடைய 5ஆம் பார்வையானது 4ஆம் வீட்டுல விழுவதனால வசதி வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் காத்திருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.